ஹலோ கைஸ், வெல்கம் வித் another வீடியோ. ஸோ இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் என்ன இருக்குது எதுக்காகனா சொல்கிறத விட என்ன இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ இது நாங்கள் ஒரு ட்ரிப் அடித்தோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா August 2 அன்றைக்கி அடித்தது. பட் இப்போ போஸ்ட் பண்ணுறோம், ஏன்னா நான் அப்லோட் பண்ணலவே இல்லை. ஐ மீன் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க தான் வெயிட் பண்ணேன் உண்மையை சொல்லணும்னா. ஸோ ரொம்பவே லேட் ஆகிடுச்சு வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே. ஓகே ஃபைன். இந்த வீடியோவில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா டைட்டில் வச்சு கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க. ஸோ நான் சர்ப்ரைஸாக வைக்கலான்னு தான் பார்த்தேன். ஸோ டைட்டில் வச்சு கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க. ஸோ வே ஆர் கோயிங் டு பருவதம் மலை. ஸோ ஓகேவா, நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து கரெக்டாக ஒரு 87 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ கரெக்டாக எனக்கு தெரில. ஓகேவா, ஸோ இப்போ நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இதுதான் எங்களோட டீம்மேட்ஸ்னு சொல்கிறத விட எங்களோட பார்ட்னர்ஸ். ஸோ எல்லாருமே க்ரைம் பார்ட்னர்னு சொல்லலாம். எனிவே டன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பருவதமலை போகிறோம் சொல்லியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பைக்கில் நின்றுட்டுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல நான் வீடியோவே எடுக்கல. ஆக்சுவலாக நாங்கள் வீடியோ எடுக்கிற ஒரு பிளானே இல்லை. ஆக்சுவலாக நான் இது சொன்னோன்னா ஸோ எடுக்கவே இல்லை. ஸோ ஃபோட்டோஸ் மட்டும் இருந்துச்சு. ஃபோட்டோஸை இப்போ நான் வந்து அலைன் பண்ணி அப்படியே போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ எல்லாருமே நின்றுட்டுறாங்க. ஸோ இவ்வளோ பைக்ஸ் போச்சு. ஆக்சுவலாக இங்கே வந்து 18 பீப்புள்ஸ் போனோம். 18 பீப்புள்ஸ் வந்து 18 பீப்புள்ஸ் வந்து 9 பைக்ஸ்னு நினைக்கிறேன். 7 பைக்ஸ் ஐ மீன் கரெக்டாக இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. உண்மையை சொல்லலாம் ரைடு, உண்மையை சொல்லலாம் வேறு லெவல் ரைடு. இப்போ பாருங்கள், ஸோ எல்லாருமே ரைடு ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாருமே வண்டியில் போயிட்டுருக்கோம். ஸோ எல்லாருமே இப்போ கவர் பண்ணுவான் என் ஃப்ரெண்டு. ஸோ இவனேம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை. ஸோ ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த வீடியோவில் போதுமா அப்படின்னு கேட்டேன். சத்தியமாக பத்தாது. நான் அப்பப்போ பேர் சொல்கிறேன், உங்களை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அப்படி முடியலையா, ஞாபகமே வச்சுக்க தேவையில்ல. ஸோ நான் அதுக்குன்னு ஒரு வீடியோவே எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக எல்லாருமே கலாச்சி வச்சுருக்கேன். ஸோ அவங்களே என்னை திருப்பி கலாச்சி வச்சுருக்காங்க வேறு லெவலில். ஸோ அந்த வீடியோ போடலாமா வேணாமான்னு ஒரு டிஸ்கஷனே போயிட்டுருக்கு எனக்குள்ளே. ஸோ அந்த வீடியோ போடுறதா இருந்தால் எல்லாரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ இப்போ பாருங்கள். ஸோ எல்லாருமே ஒரு பைக்ஸ் வந்து ஒரு அலைனாக வந்துகிட்டே இருக்குது. சதீஷ் தான் வீடியோ எடுக்கிறாரு, பின்னாடி ஸ்ரீதர். ஸோ பின்னாடி ஒரு ஸ்கூட்டி நான் தான் ஓட்டு வரேன். ஆக்சுவலாக ஸோ ஸ்கூட்டி தானே ஓட்ட வச்சிட்டாங்கன்னா, ஆக்சுவலாக ஸ்கூட்டி எவ்வளோ ஓட்டினதே இல்லை. இந்த ரைட் ஃபுல்லாக நான் ஸ்கூட்டி மட்டும் தான் ஓட்டினேன். அப் டு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னால் 200 கிலோமீட்டர்ஸ் ஓட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ 2 days வந்து இருந்தது ட்ரிப்பு. இவரை மட்டும் மிஸ் பண்ணிவிட்டோம். ஆக்சுவலாக சங்க தலைவரை ப்ராஜெக்ட் விட்ட. ஸோ இவர் வந்து தனியாக ஒரு ஃபுட்டேஜ் எடுத்தோம். இவர் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு இருந்தார். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பீக்ஸ். நான் கொஞ்சம் தூரம் தாண்டிட்டோம். ஐ மீன் ஒரு ஊரை விட்டு ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தாண்டிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், திருவண்ணாமலை பேர் வந்ததுக்கு என்ன ஹிஸ்ட்ரின்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. நீ ஹிஸ்ட்ரி சொல்ல போறியாடா அப்படிங்கிறீங்கன்னா சத்தியமாக இல்லவே இல்லை. எங்கள் ஊரில் ஒரு சாய் சரன் சின்ன பையன் இருக்கான். ஸோ நான் ஒரு வாட்டி கேட்டப்போ உனக்கே இந்த பேர் வந்தது அப்படி கேட்டோம். அவன் என்ன சொன்னான், சாய்பாபாவை பார்த்தாங்க சாய் சரன்னு வச்சாங்க அப்படி சொன்னான். அதான் எனக்கு ஐ திங்க் இப்போ அதான் ஞாபகம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலையை பார்த்துட்டு திருவண்ணாமலைன்னு பேர் வச்சாங்கன்னா என்னன்னு தெரில. ஸோ எனிவே டன், ஜோக்ஸ் இஸ் அப்பார்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பீக்ஸும் வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹையாக ஒரு பீக் இருப்பாருங்க. அந்த பீக் தான் நாங்கள் போக போகிறோம். ஸோ இஸ் பருவதம் மலை. ஓகேவா, ஸோ அந்த பீக் தான் போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் பருவதமலை வந்துவிட்டோம். ஸோ ட்ரக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல வீடியோ எடுக்கல. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் வீடியோ எடுக்கணும் ஒரு இதுவே இல்லை. ஸோ எடுக்கவே இல்லை. ஃபோட்டோஸ் மட்டும் இங்கே அலைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ட்ரக்கிங் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ கிளிப்பிங் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணுற பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ இதான் அந்த ஷார்ட் வீடியோ. ஸோ ஷார்ட் வீடியோவில் கொஞ்சம் பெருசு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ரூட்டில் தான் நாங்கள் நடந்து போனோமே. ஸோ இந்த ரூட் பாருங்கள். ஸோ ஒரு ஆள் மட்டும் தான், 2 பேரும் வந்து நடக்க முடியாது. ஸோ அவ்வளோ ஷார்ட்டாக இருந்தது பிளேஸ் வந்து. நாங்கள் வழி வந்து ஸோ அங்கே பாருங்கள் ஒரு அண்ணன் நின்றுட்டே இருக்காரு. நாங்கள் போகிற வரைக்கும் அப்படி தான் நின்றுட்டு இருக்க முடியும். ஆனால் ஒருத்தர் மட்டும் தான் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண முடியும், போக முடியும். ஐ மீன் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாய் காமிச்சார். ஸோ அவருக்கு தெரிஞ்சிருக்கா என்னவோ இவன் யூடியூப்பில் போட போகிறான் அப்படின்னு. ஐ டோன்ட் நோ. ஸோ இப்போ பாருங்கள் எல்லாருமே மூவ் ஆன் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த பிளேஸே பாருங்கள். ஸோ வேறு லெவல். எல்லாமே திக் ஃபாரஸ்ட்டாக இருந்தது. உண்மையை சொல்லணும்னா ரொம்பவே திக் ஃபாரஸ்ட் இது. ஆக்சுவலாக இது வந்து சில கதையும் சொன்னாங்க, அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. ஸோ நான் அதை சொல்லவே விரும்பலைங்க. ஓகேவா,
ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், நான் அங்கே சொன்னது உண்மையினாலும் பாருங்கள். ஸோ அந்த அண்ணா அப்படியே நிற்க முடியல, ஏன்னா பொறுமையாக நடந்து விட்றாங்க. இங்கே பாருங்கள் எல்லாருமே மேலே ஏறி போவாங்க. ஸோ அவ்வளோ வந்து ஷார்ட்டாக இருந்தது பிளேஸ் வந்து, 2 பேர் ஒரே சேம் டைமில் கிராஸ் பண்ணுற மாதிரியே இல்லை. ஸோ இங்கே வந்து ராக்ஸ் வந்து பாறை வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இறங்குறப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ராக்ஸ் வந்து கிழிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு, ஷார்ப்பான ராக்ஸ்லாம் இருந்தது பாறைலாம். ஸோ அதில் வந்து இறங்கும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டோம் ஆக்சுவலாக. ஸோ இங்கே பாருங்கள் ஒரு பிளாக் கலர் டாக் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அது எங்களோடய அரௌண்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் எங்கூடவே வந்தது. அதுக்கு மேலே அதே தெரிஞ்சிச்சு போல் இனிமேட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அது என் கூடவே வரல 2 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறமா. ஸோ எல்லாருமே ஒரு டாட்டா சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், ஏதாவது ஒரு டாட்டா சொல்லிட்டு போனா, அப்படி பார்ப்போமோ பார்க்க மாட்டோமோ இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனிவே டன், ஜோக்ஸ் அப்பார்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோப், ஓகேவா. ஸோ இது ஒரு செம ஸ்லோப்பு. நாங்கள் நடந்து வந்த பாதையிலேருந்து கீழே டவுன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெறும் சும்மா கவர் பண்ணேன், பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஸ்லோப்புன்னு தெரியும். ஹேர் எல்லாமே ஸ்வெட்டிங், செம்மையாக ஸ்வெட்டிங் ஆகிடுச்சு, சும்மா ஸ்வெட்டிங் ஆகும். ஆக்சுவலாக இப்போ நாராயணன் கிராஸ் பண்ணார். ஸோ ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் செம ஸ்வெட்டிங்கு. ஸோ இங்கே எல்லாமே ஸ்டே பண்ணிட்டாங்க, ஒரு இடத்துல நின்றுட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் தரான், குளுக்கோஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இவன் பார்த்துங்க 10 பேர் சாப்பிட்ற குளுக்கோஸ் இவனே சாப்பிட்றான். ஆக்சுவலாக அவன் வந்து ட்ரெஸ்ஸை வந்து கவர் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் மூட்டு நின்றுந்தான். அது சத்தியமாக நான் அதை பண்ணவே இல்லை, அவன் தப்பாக புரிஞ்சிக்கிட்டான். ஓகே. ஸோ ஃப்ரேம் அவனை அவுட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் எல்லாரோட ஃபேஸும் மட்டும் ஷார்ப்பாக பாருங்கள். ஸோ உங்களுக்கே புரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி இருக்காங்க இந்த பீக்கில் அப்படின்னு தெரியும். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இவன் பின்னாடி அருண் வரான் பாருங்கள், இவன் செக்ரி ஷர்ட், இவன்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டான். சதீஷ் அண்ணன் அண்டு ஸோ காமேஷ், ஸோ பாலா இஸ் ஃப்ரீ ஃபயர் பிளேயர். அங்கே பாருங்கள் பட்டையும் கொட்டையுமாக இருக்கிறான். அவன் ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டான் மேலே. அப்புறம் ஆகாஷ் அண்ணன், ஸோ நாராயணன், அந்த கார்த்தி அண்ணன். ஸோ கார்த்தி அண்ணன் பார்த்திங்கன்னா இந்த கேக்கை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு வந்தார் பீக்கை அந்த அட் லாஸ்ட் வரைக்கும். ஸோ ரொம்ப பெரிய அப்ளாஸ் ஆனால் இருந்தாலும் கொடுங்க, ஏன்னா அது 1 ஹேண்டில் கேரி பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார். ஸோ அது யாருமே வாங்கலை, அவர் மட்டுமே எடுத்துகிட்டு வந்தார். ஸோ நான் வந்து மேலே வந்துட்டேன் ஆக்சுவலாக இந்த இடத்துல பாருங்கள். ஓகே கைஸ், இங்கே பாருங்கள் மேலே வந்துட்டேன். ஸோ எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறாங்க. ஸோ அந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இறங்குற பாட்டி வந்து கீழே இறங்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த இடத்துலேயே ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் ஸ்லோப் தான் ஏறிந்தோம். ஸோ கொஞ்சம் ஹைட் தான் ஏறிந்தோம். அந்த ஹைட்லேயே பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுறாங்க. பின்னாடி வரவர் பாருங்கள், நான் தான் பஸ்ஸுன்னு ஓடியாந்துன்னு வர்றாரு. ஆக்சுவலாக கொஞ்சம் ஓகே கைஸ், இப்போ பாருங்கள். ஸோ கொஞ்சம் தூரம் அங்கே ட்ராவல் பண்ணி ஏறி வந்துட்டோம். அரௌண்ட் ஒரு 4 கிலோமீட்டர் ஏறிட்டுருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது, அந்த பீக் அந்த மட்டும் கவர் பண்ணேன். ஓகே, எங்களுக்கு பின்னாடி வந்தாங்க லோகன்னு ஒரு அண்ணன். ஸோ அவரால் சுத்தமாக ஏற முடியல ஆக்சுவலாக, பாதிலே நின்றுட்டார். ஸோ அவர் கூட்டின்னு வரத்துக்காக சதீஷன் அண்ட் என் பிரதர் மணி வந்து வெயிட் பண்ணாங்க. ஸோ அவங்கள கூட்டு வரத்துக்காக இங்கே வந்து நாங்கள் நின்று ஒரு இடத்துல நின்று ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருப்பேன். அந்த இடத்துல இப்போ ஏறுறாங்க அவங்க அன்டைமில். ஸோ அன்டைமில் ஏறும்போது ரொம்ப அங்கே பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்லோப்பு, ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறாங்க அவங்களே. கேக் வெட்டுறோம். இங்கே பாருங்கள் பசங்களோட சவுண்ட் மட்டுமே பாருங்கள். ஸோ அன்டைம் எப்போ தெரியுமா அதை வெட்டணும், கரெக்டாக 12 o'clock வெட்டணும். ஆக்சுவலாக வேறு லெவல் மெமரி எங்களுக்கும் அவங்களுக்கும் சரி. இப்போ பாருங்க guys, 2 பேரும் கேக் மாற்றி விட்டுறாங்களா. ஸோ அவங்களுக்கு தான் பர்த்டே. ஸோ 2 பேருக்கு சர்ப்ரைஸ், செம்ம பெரிய சர்ப்ரைஸ் அவங்களுக்கு. உண்மையாக சொல்லலாம் செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க அவங்க அங்கே.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே படுத்துட்டாங்க. ஆக்சுவலாக ரொம்பவே டஃப்பாக இருந்தது. ஆனால் செம்ம குழு சவுண்டு கேட்குதுதான் தெரியுமா உங்களுக்கு தெரில. இது வந்து என்ன ஆச்சுன்னா, இது வந்து புகைன்னு சொல்லியிருப்பார். அடுத்த பார்ட் 2ல் வரும். ஸோ அந்த புகை தான் என்ன பார்த்தீங்கன்னா, பனிக்காற்று சொல்லுவோம்ல, அது வந்து நைட்டில் ஸோ ஒரு 3 o'clock 2 o'clock இருக்கும். நான் கேக் வெட்டு முடிச்சுட்டு ஒரு 2 hours அப்புறமா இது போல் செம்ம காற்று எங்களை தூங்கவே விடலை. ஆக்சுவலாக என்னோடய பெட்ஷீட் கூட சந்தோஷ்னு ஒரு பையன் வாங்கி தூங்குவேன். நான், என் தம்பி அருண், என் தம்பி, ஸோ அதுக்கப்புறம் நாராயணன், அப்புறம் சதீஷ்குமார். ஸோ 4 பேரும் ஒரே பெட்ஷீட் தூங்கினேன் அந்த டைம். ஓகே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான். ஸோ அடுத்த வீடியோவில் மார்னிங்கில் என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பிளேஸ்க்கு போயிருப்போம், ஒரு ஃபால்ஸுக்கு. ஸோ அந்த இடத்துல என்ன ஆச்சு அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ டாடா பாய். தேசனே கொழுமலை தன் வாசனே எழுமிகு எம் நேசனே.